ஹலோ வெல்கம் டு இட் டு ஷான் vlogs. இப்போ பார்க்க போகிறது தீபாவளியோட இந்த சீரீஸ் மாதிரி, சீரீஸ் கிடையாது, அந்த ஒரு வீடியோ அப்படியே ஃபுல்லாக தீபாவளிக்கு நாங்கள் என்ன பண்ணோம், முன்னாடி என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணோம் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ நான் 2 days முன்னாடியே போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் ஓசூர் போக முடியாது, கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடும், எல்லோரும் ஊருக்கு போகிறதுனால, கிராக்கர்ஸ் வாங்குறதுனால. ஏன்னா அங்கே நிறைய கிராக்கர் ஷாப் இருக்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடும் சொல்லிட்டு நான் ஃப்ரைடேவே முன்னாடியே 2 days முன்னாடியே போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னொன்று பூ ரேட்டும் அதிகமாகிடும். நான் போனதே ஃப்ரைடே, அப்போவே மதியான டைமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது. இந்த சைட் ஃபுல்லாகவே கிராக்கர்ஸ்க்கு அந்த வாங்குகிற வண்டி ஃபுல்லாகவே இருந்துச்சு. இல்லை நடுவில் மழை வேறு பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நனைஞ்சிக்கிட்டே தான் பாதி போனோம். அப்போவே பூ ரேட்டெல்லாம் எல்லோ சாமந்தி 1 கிலோ 100 ரூபா, ஒயிட் சாமந்தி 1 கிலோ 120, அப்புறம் ரோஸ் 120 எல்லாமே இருந்தது. முக்கால்வாசி இந்த எல்லோவும் ஒயிட்டும் தான் இருந்துச்சு. ரோஸ் ரொம்ப ரேராக இருந்தது. அப்புறம் இந்த லாவெண்டர் கலர், ரொம்ப லைட் லாவெண்டராக இருந்தது. மிச்சம் நல்ல பிரைட் கலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக கட்டி அப்படியே சரமாக கட்டி அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம கட்டின பூ, வாசனை பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ அந்த மாதிரி எல்லாம்னா ஒரு முறை 50 பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ தீபாவளி எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் பார்க்கலாமா. வீடு ஃபுல்லாக ஃப்ளார்ஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணோம். ஹாப்பியாக இருந்தது இந்த தீபாவளி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தீபாவளி. ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் என் கூட இருந்தாங்க. ரொம்ப நாளாக என் பேரண்ட்ஸ் என் வீட்டில் என் கூட தீபாவளி செலிப்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் இந்த வாட்டி என் கூட இருந்தாங்க. தீபாவளி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். மோஸ்ட்லி எங்கள் அம்மா தீபாவளினா பலகாரம் செய்கிறது 24/7 அந்த கிச்சன்லேயே இருப்பாங்க. காலைல போனால் ஈவினிங் வரைக்கும் கிச்சனில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு டக்குன்னு சாமி கும்பிட்றது. ஸோ அதுலேருந்து ஒரு பிரேக் கொடுக்கணுன்னு தான் சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த தீபாவளி ரெஸ்ட் கொடுத்தோம். ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக மனசை நிறைவாக லக்ஷ்மி பூஜை பண்ணி இந்த தீபாவளி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இந்த லக்ஷ்மி அலங்காரம் பண்ணும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் இந்த குட்டிக்கு தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் கடை அலங்காரம் பண்ணோம். அதனால் என்னால் எடுக்க முடியல. ஆனால் எப்படி பண்ணோம் அதை திருப்பி லக்ஷ்மி எடுக்கும் போது நான் என்ன பண்ணேன், அதை வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்க்கலாம். அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸ் அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருமே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி நல்லா ஹாப்பியாக போச்சு. திருப்பியும் இந்த தீபாவளி இதே மாதிரி தீபாவளி வருமானா எனக்கு தெரியல. அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் இந்த வாட்டி என் கூட இருக்கிறதுனால இந்த தீபாவளி கொஞ்சம் என் பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நல்லா நான் நினச்ச மாதிரி இந்த தீபாவளி நான் செலிப்ரேட் பண்ணேன். ஆக்சுவலி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் அம்மன் எப்படி அலங்காரம் பண்ணியிருந்தோன்னு சொல்லிவிட்டு அதை எடுக்கும் போது நான் அம்மனை கலைக்கும் போது நான் காட்டியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.